ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மாடி தோட்டத்தில் பிஞ்சு வெள்ளரி, முள்ளங்கி இதெல்லாம் போட்டிருந்தேங்க. அதெல்லாம் வந்து அறுவடைக்கு வந்துருச்சு. நம்ம மாடி தோட்டத்தில் முள்ளங்கி வந்து இல்லாமல் இருக்கவே இருக்காது. இப்போ இடையில கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டேன். இப்போ போட்டு ஒரு 45, 50 நாள் இருக்கும் அறுவடைக்கு. இப்போ வந்துருச்சு. முதல்ல நம்ம பிஞ்சு வெள்ளரியை பறித்து எடுத்துக்குவோம். ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பழ வெள்ளரி போட்டிருக்கேன். இங்கே பிஞ்சு வெள்ளரி போட்டிருக்கேன். குண்டு வெள்ளரி டம்ளரில் விதை போட்டிருக்கேன். எங்கேயாவது நடவு பண்ணணும். முள்ளங்கி பாருங்கள், சும்மா ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். சம்மர்லலாம் முள்ளங்கி சூப்பராகவே வளருங்க. இதுக்கு வந்து சீசனே கிடையாது. எல்லா டைம்லேயுமே வந்து நம்ம முள்ளங்கி போடலாம். இன்றைக்கி வந்து ஒரு 3 முள்ளங்கி வந்து பறிச்சிருக்கேன். முள்ளங்கியை வந்து பொரியல் பண்ணிவிட்டு, முட்டை போட்டு பொரியல் பண்ணிவிட்டு, கீரையை வந்து கூட்டு வைக்க போகிறேன். கீரையை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி சமையல் நம்ம வீட்டில் அதுதான். அப்படியே சிகப்பு வெண்டை, பச்சை வெண்டை 2 இருந்தது. அது வந்து நாளைக்கு தான் சமைக்க போகிறேன். இருந்தாலும் இன்றைக்கே பறித்து வச்சிடலாம். நாளைக்கு முத்திடும் போல் இருக்குது. இன்றைக்கி தேவையான காய்கறி எல்லாம் பறித்து முடிச்சாச்சு. மேலும் உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் நம்மள்கிட்ட கிடைக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.